மதியழகன், தற்போது தேஜஸ் போர் விமானம் மக்கள் யாரும் இல்லாத பகுதியில் விழுந்ததா தகவல் வந்திருக்குது. தற்போது அந்த விமானி நிலை என்ன, அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். விமான இந்த விபத்து என்பது துபாய் நேரப்படி பிற்பகல் 2:10 மணி, அதாவது துபாய் நேரப்படி பிற்பகல் 2:10 மணி அளவில் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் அதாவது விபத்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடங்கள் ஆகக்கூடிய நிலையில், 40 முதல் 50 நிமிடங்கள் ஆகக்கூடிய நிலையில் விமானியினுடைய நிலை என்பது தற்பொழுது வரை ஒரு அதிகாரப்பூர்வமான எந்த தகவலும் கிடையாது. அவரினுடைய நிலை என்ன என்பது குறித்து தற்பொழுது வரை எதுவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது என்பதை உறுதி செய்திருக்க, அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானம் விபத்தில் சிக்கி இருக்கக்கூடிய தகவலை உறுதி செய்திருந்தாலும் கூட அந்த விமானியினுடைய நிலை என்ன என்பதை இந்திய விமானப்படையும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. விமானத்தை அதாவது இந்த விபத்து தொடர்பாக தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும், கூடுதல் அதாவது தகவல்கள் எதுவும் கிடைக்கும் பட்சத்தில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என்றுதான் விமானப்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இது தொடர்பாக எந்த தகவலும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. அதாவது விமானி பாதுகாப்பாக இருக்கிறார் என்ற தகவலை தான் தெரிய வேண்டும், அதாவது கிடைக்க வேண்டும் என்றுதான் அனைவரினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் விமானம் எந்த வேகத்தில் கீழே விழுந்தது, அந்த கீழே விழக்கூடிய நேரத்தில் அவர் பேராசூட் மூலம் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அவருக்கு இருந்தனவா என பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக சிறிது நேரத்தில் கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துபாய் நேரப்படி பிற்பகல் 2:10 மணி அளவில் விமான விபத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் 60 நிமிடங்கள் ஆகி இருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விமானம் கீழே விழுந்த வேகத்தில் மிகப்பெரிய ஒரு தீப்பிழம்பு ஏற்பட்டு விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு கரும்புகை எழுந்தது. அதாவது தேஜஸ் விமானத்தினுடைய சாகச காட்சிகளை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியில் உடையக்கூடிய வகையில் தான் இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. அதுவும் இந்தியாவிற்கு சொந்தமான இந்த தேஜஸ் போர் விமானம் கீழே விழுந்து இது போன்ற ஒரு விபத்தை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் இது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக ஆய்வு செய்து வருவதாக விமானப்படை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட விமானியினுடைய நிலை என்ன என்பது தற்பொழுது வரை உறுதிப்படுத்த முடியாத வகையில் இருக்கிறது. இது தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்டு இந்திய விமானப்படை சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதியழகன், தற்போது தேஜஸ் போர் விமானம் சாகசம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த விபத்து நடந்துள்ளது. பொதுவாக இது போன்ற விமானமானது விபத்து நடக்கும்போது என்னென்ன காரணங்கள்லாம் ஏற்படுவதா சொல்லப்படுது? இது போன்ற விமான விபத்து ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்பது திடீரென்று தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதுதான். பயணிகள் விமானம் பறக்க தொடங்குவதற்கு முன்பாக அது பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும். அந்த சோதனைகளின் பொழுதே குறைகள் ஏதேனும் கண்டறியப்பட்டால் உடனடியாக அந்த பயணம் நிறுத்தப்பட்டு அந்த குறைகள் சரி செய்யப்பட்ட பின்னரே விமானம் பறப்பதற்கு அனுமதிக்கப்படும். அதே போலதான் இது போன்ற போர் விமானங்களும் பறப்பதற்கு முழு தகுதியுடன் இருக்கிறதா அல்லது கோளாறுகள் ஏதேனும் இருக்கிறதா என்பது தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டு அதன் பின்னர் தான் அதற்கான அனுமதி அளிக்கப்படும். இந்த விமானமும் அது போன்ற ஒரு ஆய்வுக்கு உட்பட்டு தான் இந்த ஏர் ஷோவில் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும். இருப்பினும் பறந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது சாகச நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதன் காரணமாகவும் இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம். அதற்கான முழுமையான காரணம் என்பது நமக்கு, அதாவது இந்த விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும், அல்லது முதல் கட்ட தகவல்
அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் பட்சத்தில் தான் இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இன்னொரு முக்கிய தகவல் என்பது இதே போன்ற ஒரு தேஜஸ் விமானம் தான் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் விபத்தில் சிக்கியது. அதாவது பயிற்சியில் ஈடுபட்டு இருந்த பொழுது அந்த தேஜஸ் போர் விமானம் விபத்தில் சிக்கியது. ஆனால் அந்த விபத்தின் பொழுது விமானி நல்வாய்ப்பாக பாராசூட் மூலம் உயிர் தப்பினார். அதில் விமானிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. அதுபோன்று அதாவது விமானம் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு கீழே விழுந்து நொறுங்க போகிறது என்ற ஒரு சூழல் ஏற்பட்டதும் விமானி உடனடியாக பத்திரமாக விமானத்திலிருந்து தப்பினார். ஆனால் இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் விமானியினுடைய நிலை என்ன என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது தற்பொழுது வரை வெளியாகவில்லை. இந்த நிலையில் இந்த தேஜஸ் போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே தயாரிக்கப்பட்டது. இந்த விமானம் என்பது மற்ற போர் விமானங்களை விட மிகவும் இலகுவானது, அதாவது எடை குறைவான போர் விமானமாக இருக்கிறது. அதே போல இந்த விமானத்தில் ஒற்றை இன்ஜின் வசதி கொண்ட விமானமாகவும், அதே போல நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே இந்த விமானம் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த விமானத்தை வடிவமைத்தது என்பதில் ஏடிஏ என்று சொல்லக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அந்த நிறுவனம் தான் இந்த விமானத்தை டிசைன் செய்திருக்கிறது. அதனை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அதாவது உற்பத்தி செய்திருக்கிறது. இந்த விமானத்தை பொறுத்தவரை பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பங்களும் தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி இந்த விமானம் என்பது தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. 50,000 அடி உயரம் வரை பறக்கக்கூடிய இந்த விமானத்தில் 4,000 கிலோ வரை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வகையில் மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரிக்கப்பட்ட விமானம் தான் தற்பொழுது விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதி.